Long time no see. I hope you guys are doing well. Welcome to Debunk with PJ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் யூ guys are doing good. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னா அந்த வீடியோவில் வந்து சில விஷயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஏன்னா சில காமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த காமெண்ட்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே, சரியா? ஓகே, ஸோ தேர் இஸ் அ காய் நேம்டு கணேசன். ஸோ இவரை நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் திருவிழா அப்போ. ஸோ அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த கடைசியாக நான் போட்டேன்ல இந்த குலதெய்வ வழிபாடு வீடியோ, அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்காருன்னா, ஒய் ப்ரோ வீடியோ போட லேட் ஆகுது, 5 months ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கவலையாக சொல்லியிருக்காரு. அந்த கவலையான ஸ்மைலிலாம் போட்டது இருக்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலி என்னென்னா சம் ஃபேமிலி ரீசன். ஸோ அதனால் வந்து என்னால் போட முடியல. ஸோ ஐ வாஸ் ஆக்குபைட் வித் தோஸ் திங்ஸ் அண்ட் ஐ வாஸ் நாட் ஈவன் இன் த மூட் டு மேக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஐ நீடட் சம் ஸ்பேஸ், பர்சனல் ஸ்பேஸ். அதனால் நான் வந்து வீடியோலாம் பண்ணலை. பழைய வீடியோ கூட எடிட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதுதான் இப்போ ரீசெண்டாக எடிட் பண்ணி லாஸ்ட் வீக் நான் போட்டது. ஸோ இனிமேல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் வீடியோஸ் as quick as possible. மணிமுத்து ஜி 9425 அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ஐயனாரின் தரிசனம் கிடைக்க செய்யறமைக்கு மிக்க நன்றி நண்பரே. இது காரைக்குடி அருகே இருக்கும் கொத்தமங்கலம் தானின்னு கேட்டிருக்காரு. ஆஃப்கோர்ஸ், ஆப்வியஸ்லி இது காரைக்குடி அருகில் உள்ள கொத்தமங்கலம் தான். இன்னொரு கொத்தமங்கலம் இருக்குது இங்கே அறந்தாங்கி சைடு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நம்மளோடது வந்து காரைக்குடியில் உள்ள, காரைக்குடி நியர்பையில் உள்ள கொத்தமங்கலம் தான். நீங்கள் இன்னொரு காமெண்ட்டில் திருமயம் பக்கத்தில் உள்ளதான்னு கேட்டிருப்பீங்க. அதுவும் ஒன்று தான், அதுவும் ஒன்று தான். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாங்க, ஊரை வந்து பாருங்கள். திருவிழா அப்போ வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, கண்டிப்பாக வாங்க. ஓகே, ஸோ இப்போ அதே மணிமுத்து எம்ஜிங்கிறவர், மணிமுத்து ஜி 9425, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரைப்படங்கள் ஏதேனும் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படிலாம் எதுவும் எடுக்கலை. அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா எனக்கு பிடிச்ச வீடியோஸ் ஏதாவது எடுப்பேன், அதை எடிட் பண்ணுவேன், அப்படியே அப்லோட் பண்ணுவேன். அதுவும் டைம் கிடச்சா தான், இல்லைன்னா அதுவும் இல்லை. சா கேமிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலை மரணமாஸ் அப்படின்னு போட்டிருக்காரு திருவிழா வீடியோ பார்த்துட்டு. தேங்க்யூ தலை. நிறையா பேர் ஒரு காமெண்ட் பண்ணியிருக்கீங்க காமனாக, அந்த பள்ளத்தூர் வீடியோவில் எஸ்பெஷலி. நான் இந்த தான் 11th 12th படித்தேன் அப்படின்னு. ஸோ பேசிக்கலி என்னென்னா எங்கள் அப்பா கூட அங்கே தான் படித்தாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்கூலுக்கே நான் போய் பார்த்தேன். 10th வரைக்கும் இங்கே நம்ம ஊரில் இருக்குது. அதுக்கப்புறம் 11th 12th மேக்ஸிமம் எல்லாருமே பள்ளத்தூர் தான் போகிறாங்க. ஸோ ஐம் glad to know that there are many people who are watching this video. அவங்கெல்லாம் அந்த ஸ்கூலில் போய் படித்தாங்கன்னு. ஸோ உங்களுக்கும் உங்களோட ஸ்கூல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ பழைய ரெமினிசன்ஸ், உங்களோட பழைய மெமரிஸ்லாம் ப்ரிங் பேக் ஆகிருக்கும். பழைய மெமரிஸ்லாம் திருப்பி வந்திருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் தட் வீடியோ. ஓகே, ஸோ சா கேமிங் 1971 வந்து இன்னொரு காமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தலை வீடியோ வேறு லெவல், இந்த மாதிரி 2024 வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக ப்ரோ, நான் ட்ரை பண்ணுறேன் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு. பட் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா, நான் போன வருஷம் இப்போ தான் அப்லோட் பண்ணேன், ரைட்டாக? இந்த வருஷமும் திருப்பி நான் அதே மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதுக்கு, ஏன்னா போன வருஷம் நடந்தது திருப்பி இந்த வருஷம் நடக்க போகுது, அதே மாதிரி வீடியோஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ இன் ஆர்டர் டு மேக் இட் மோர் எக்ஸைட்டிங், வி ஹாவ் டு கிவ் சம் டைம், ரைட்? ஸோ கொஞ்ச நாள் போகணும். எப்படின்னா ஒரு 2-3 years கேப் விடணும், அதுக்கப்புறமா எடுக்கணும். அப்போ தான் ஏதாவது புதுசாகவும் ஏதாவது இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து அதை காமிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் எல்லார்ட்டையும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எல்லார்ட்டையும் மொபைல் இருக்குது, அதுவும் நல்ல மொபைலே இருக்குது. எல்லோரும் வீடியோ எடுங்க, எல்லா ஆங்கிள்லேயும் எடுங்க. எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் எடுக்க சொல்லி. எடுத்துகிட்டு எந்தெந்த ஆங்கிள் நல்லா இருக்குதோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கோர்வையாக ஒரு வீடியோ பண்ணுங்கள். எல்லார்ட்டையும் நல்ல மொபைல் இருக்குதா, எடிட்டர் எல்லார்ட்டையும் இருக்கும். கோர்வையாக ஒரு வீடியோவை செய்யுங்க. வீடியோ செஞ்சு யூடியூப்லேயோ எதுலேயோ அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ளேலிஸ்ட்டாக பண்ணிடுங்க. இப்படி ப்ளேலிஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்த வரும். வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுல என்னென்னா பிட்டாக வரும். அது எப்போ நடந்தது, என்ன நடந்ததுன்னு எதுவும் தெரியாது. ஸோ இட் இஸ் அ குட் ஜாப் தட் இஃப் யூ கிரியேட் அ ப்ளேலிஸ்ட் அண்ட் கலெக்ட் த வீடியோஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பீப்புள். எல்லாத்தையும் வீடியோஸ் வாங்கி அந்த வீடியோஸை ஒரு கோர்வையாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
தட்ஸ் ஆல். ஸோ ஐ ஹோப் எனக்கும் யாராவது அனுப்புவீங்க அந்த மாதிரி வீடியோ செஞ்சுன்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல, அது வந்து டியூ டு சம் பர்சனல் ரீசன். ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் கிடைக்கல அதெல்லாம் பண்ணுறதுக்கு. அப்புறமா மூடு வரல சொல்லப்போனால். ஸோ அதுதான் மெயின் ரீசன் நான் வந்து வீடியோ பண்ணாததுக்கு. ஸோ இன்னுமே வந்து ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. வெளியில் போய் போடலைனாலும், அவுட் சைட் வ்ளாக் போடலைனாலும் பரவாயில்ல, வீட்டிலேருந்து ஏதாவது வ்ளாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் ஆஃப் தேர். நாலேஜ் ஷேரிங் வீடியோஸ் கூட இருக்கலாம், அந்த மாதிரி வீடியோஸ் கூட போடலாம். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யாருக்காவது சொன்ன மாதிரி இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ டுடே. அவ்வளோதான். இன்றைக்கி வேறு எதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. ஸோ see you in next video. Bye.